எல்லாருக்கும் பிரேசலாட். சிறு வசனம் சிறு கதை. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்கணும். மெக்சிகோ நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் நடைபெற்றிருந்தது. அதில் ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒருத்தவங்களும் கலந்து கொண்டாங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே அவங்க ஓடும்போது அவங்களுக்கு முட்டில் அடிபட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவங்க முயற்சியை கைவிடாமல் அவங்களோட கூட இருந்த எல்லாருமே ஓடி மிக விரைவாக ஓடினவங்க வின்னும் பண்ணிட்டாங்க. அது தாண்டி 30 நிமிஷம் கழிச்சு தான் இவங்க அந்த எல்லையவே கடந்தாங்க. அப்போ அந்த எல்லையை கடக்கும் போது எல்லாருமே அங்கே நின்றவங்க வரவேற்று ரொம்ப அவங்கள பாராட்டினாங்க. நீ வெற்றி பெற முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த இரத்த காலோட இவ்வளோ ஓடி வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு அவங்க சொன்னாங்கன்னா, என் தேசம் என்னை நம்பி 5000 மைல்கள் கடந்து என்னை அனுப்பிச்சிருக்கிறது ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கல்ல, முடிப்பதற்காகவே அப்படின்னு சொன்னாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, தன்னை அனுப்பிய தேசத்திற்காக இந்த மனிதன் இவ்வளவு உண்மையாக இருப்பான் என்றால், தேவன் நம்மளை நம்பி இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறாங்க, நம்ம கையில் ஒரு பர்பஸை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எவ்வளோ உண்மையாய் நிறைவேற்றணும். நம்மளும் ஓட்டத்தை முடிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இலக்கை அடையும்படியாய் அவருக்கு உண்மையாய் செயல்படுவோம். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம்.